எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காளான் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம் வந்து காளான் வாங்கி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் எழுதுனது எல்லாத்தையும் வந்து அதை பார்த்து அதை மாதிரி செய்யுங்க. ஒரு பாக்கெட் காளான் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு மசாலா அரைப்பதற்குன்னு போட்டிருக்கிற மாதிரி அதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அந்த மசாலா எடுத்து அந்த பேனில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. காளானை வந்து நல்லா பெருசு பெருசாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்ததை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குன்னு அதான் வந்து பதம். அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காளானை வந்து கழுவிட்டு அதை எடுத்து போட்டுருக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் கழுவுன தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.